students, welcome to Share Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட 10th chapter circlesல introduction பார்க்க போறோம். இப்போ இந்த introductionல பார்த்தீங்கன்னா நம்ம first வந்து circleனா என்ன, tangentனா என்ன, chord, secant இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். First circleனா என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு round shape. அதுல வந்து center pointல இருந்து நம்ம அந்த edge draw பண்ணனும். எல்லா linesம் வந்து சேமா இருக்கும். For example நான் இந்த mid point வந்து O வச்சுக்கிட்டேன். And இங்க இருந்து நான் இந்த edge வரைக்கும் இந்த end வரைக்கும் நான் any line draw பண்ணா எனக்கு என்ன இருக்கும், எல்லா லைன்ஸும் ஈக்குவலா இருக்கும். And இந்த லைனுக்கு வந்து we call it as radius. Next வந்து diameter. இப்போ ஒரு சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவல் ஹாஃபா ஒரு லைன் draw பண்ண வச்சுக்கோங்களேன். மிடில்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் draw பண்றோம். அதாவது இந்த end point to இந்த end point. For example இது நான் A and B வச்சுக்கிறேன். So A and B நான் வந்து ஒரு straight lineல வந்து join பண்ணனா இது வந்து diameter அப்படின்னு சொல்வாங்க. ரெண்டு radius equal to 1 diameter. So diameter ஓட ஃபார்முலா என்ன? D equal to 2R. Next வந்து circumference. அதாவது இது எவ்வளவு ஸ்பேஸ் கவர் ஆகுதோ இதுதான் வந்து we call it as circumference. மற்ற ஷேப்ஸ்க்கு வந்து we call it as perimeter. but சர்க்கிள்க்கு வந்து நம்ம circumference அப்படி சொல்லுவோம். அதாவது சுற்றளவு. இதோட ஃபார்முலா என்னது? 2πr. இப்போ chord பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல வந்து நம்ம any line அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் draw பண்றோம்னா this becomes chord. So diameterக்கும் இதுக்கும் வந்து சின்ன டிஃபரன்ஸ் தான். diameter பாத்தீங்கன்னா மிடில்ல draw பண்றோம். அதாவது சர்க்கிள் வந்து ரெண்டு ஈக்குவலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது வந்து diameter அப்படி சொல்லுவோம். பட் chord பாத்தீங்கன்னா it is lesser than diameter. அதாவது diameter also a longest chord of a circle. And next வந்து we have segment. இப்போ நம்ம சர்க்கிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஒரு chord வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த போர்ஷன் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, இதெல்லாம் வந்து we call it as segment. இப்போ செமி சர்க்கிள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். செமி சர்க்கிள் என்னது? சர்க்கிளை வந்து நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றது. இப்போ நம்ம சர்க்கிளை வந்து நம்ம diameter draw பண்ணோம் அப்படின்னா இது ஒரு செமி சர்க்கிளா வந்துரும், இது ஒரு செமி சர்க்கிளா வந்துரும். டூ ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்றது. செமி ஆனது பாதி இல்லையா? அப்போ ஒரு சர்க்கிள் வந்து ரெண்டு ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்றதுக்கு we say semi circle. And next we also have arc. சர்க்கிள் நம்ம ஒரு மிட் பாயிண்ட்ல இருந்து if you draw an angle, இப்போ இது ஒரு ஆர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு ஆர்ம்ஸ் வச்சுட்டு and இன்னொரு ஆர்ம் நம்ம இப்படி draw பண்றோம்னா இது வந்து எனக்கு arc ஆஃப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கர்வ் ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து arc ஆஃப் ஃபார்ம் ஆகும். and இந்த போர்ஷன் வந்து we call it as minor arc. and இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாம் இப்போ சர்க்கிள் வந்து ரெண்டு போர்ஷன்ஸ் ஆயிடுது இல்லையா, இது வந்து minor arc அப்படின்னு சொல்லுவோம். and ரிமைனிங் இந்த ஸ்பேஸ் எல்லாமே, இந்த போர்ஷன் எல்லாமே we call it as major arc. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து we call it as central angle. அடுத்தது secant. secant பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல வந்து இப்ப நம்ம லைன் draw பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து இந்த பக்கம் டிராவல் ஆயிட்டே இருக்கும் இந்த லைன், இது வந்து இந்த பக்கம் டிராவல் ஆயிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து இந்த சர்க்கிள்ல வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிட்டு போகுது இல்லையா, திஸ் இஸ் கால்ட் secant. இப்போ வந்து secant அண்ட் chord ரெண்டுமே சேமா தான் இருக்கும். பட் என்ன டிஃபரன்ஸ்னா chord வந்து you have edge to edge. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்ம chord அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த பாயிண்ட்டை தாண்டி போச்சு அப்படின்னாலே இட் becomes secant. ஸோ அந்த டிஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா tangent. ஸோ tangent ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ண போறோம். tangent பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ஒரு லைன் draw பண்றோம். அதாவது சர்க்கிளுக்கு வெளியே நம்ம லைன் draw பண்றோம். ஸோ இந்த மாதிரி draw பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி draw பண்ணலாம். இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா இது இமேஜஸ் எல்லாமே. இப்போ இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா இந்த லைன் PQ லைன் பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல டச் ஆகல. அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா சர்க்கிளுக்கு உள்ள இருக்கு. இந்த லைனை வந்து we call it as secant. இப்போ இந்த தேர்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா லைன் வந்து எக்ஸாக்ட்டா சர்க்கிளோட ஒரு மிட் பாயிண்ட்ல டச் ஆகி டிராவல் ஆகுது இந்த PQ லைன். சோ இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவோம், tangent அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம எங்க பார்க்கலாம்னா ஒரு சர்க்கிள் மூவ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் வீலோ இல்ல எனி வீல் ஆர் எனி ரவுண்ட் சர்ஃபேஸ் நம்ம வந்து கிரவுண்ட்ல வந்து ரோல் ஆகும் போது என்ன ஆகும்னா அது டச் ஆயிட்டே போகும். அது டச் பண்ணும் போது அதோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு கிரவுண்ட்ல டச் ஆகும். ஸோ அந்த லைனுக்கு பேர் வந்து tangent அப்படின்னு சொல்லுவோம். நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி நம்ம கிணத்துல வந்து தண்ணி இறக்கி எடுப்போம் இல்லையா, ஸோ இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டேஞ்சன்ட் நமக்கு ட்ரா பண்ண முடியும். இது வந்து ரே. ஸோ இங்கே இது ஒரு ரே, இது ஒரு ரே. ஸோ ஒரு ரவுண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சர்க்கிளில் வந்து we can draw two
tangent. So இங்கே ஒரு மிட் பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது இல்லையா லைன், அப்போ 2 tangent வந்து ஒரு சர்க்கிள்ல நம்ம டிரா பண்ண முடியும் which is parallel. அதே மாதிரி ஒரு சர்க்கிள்ல வந்து நம்ம எனி லைன் டிரா பண்ணாலுமே tangent பாத்தீங்கன்னா எல்லா லைனும் வந்து அந்த சர்க்கிளோட ஒரு பாயிண்ட்ல தான் வந்து டச் ஆகும், வேற எந்த பாயிண்ட்ல டச் ஆகுது, அந்த மாதிரி தான் அது tangent. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்ல நம்ம வந்து parallel lines draw பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் draw பண்ணிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து இதோட நம்ம கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கிள் எட்ஜ் கட் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே வந்து கார்டா இருக்கு. ஓகே, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு அப்படின்னு கார்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்த கார்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பெருசா இருக்கு, போக போக பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த கார்டுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, இங்க வந்து 2 பாயிண்ட் இருக்கு. அது 2 பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிட்டே போய் சிங்கிள் பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகுது. இப்போ இந்த தியரம் 10.1 சொல்லிருக்காங்க, the tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. இப்போ ஒரு சர்க்கிள் ரொட்டேட் ஆகுது, ஓகே, டயரோ இல்ல வாட் எவர் ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும், கிரவுண்ட் வந்து ஒரு பாயிண்ட் தான் டச் ஆகும். ஓகே, ரொட்டேட் ஆக போகுது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து we call it as point of contact. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்து நம்ம சர்க்கிள்ல வந்து ரேடியஸ் டிரா பண்றோம்னா இந்த ரேடியஸ் வந்து இந்த டான்ஜென்ட்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, OQ equal to OP plus PQ as per Pythagoras theorem. இப்போ சர்க்கிள்ல நம்ம டான்ஜென்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு parallel tangent தான் டிரா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு டிரா பண்ணா இதுக்கு parallel டிரா பண்ணலாம், அண்ட் இது வந்து இங்க டிரா பண்ணோம்னா இங்க ஒரு parallel டிரா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு parallel tangent தான் டிரா பண்ண முடியும், பட் நிறைய pairs டிரா பண்ணலாம். இப்போ நான் இங்க 2 pairs பண்ணிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்படியும் டிரா பண்ணலாம் parallel-ஆ, இல்ல இப்படியும் டிரா பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய parallel tangent draw பண்ணலாம். இப்போ இங்க தியரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா ஒரு சர்க்கிள்ல வந்து ரெண்டு tangent வந்து draw பண்றாங்கன்னா இந்த மிடில் பாயிண்ட் இது வந்து ரேடியஸ் இருக்குல்ல, மிட் பாயிண்ட் வந்து நம்ம இங்க லைன் ஜாயின் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன், this triangle equal to this triangle. எதனாலனா இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து ரேடியஸ் ஆயிடுது இல்லையா, ரேடியஸ் ஆனா என்ன ஆகும், இது வந்து ஒரு perpendicular to the tangent. இந்த tangentக்கு perpendicular இந்த radius இருக்கும், நான் வேணா O போட்டுக்கிறேன். So perpendicular ஆச்சுன்னா it forms a right angle. So இது 90 டிகிரினா இது 90 டிகிரி வரும், அதாவது இது 90னா இது 90 டிகிரி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இப்போ சர்க்கிள்ல வந்து நம்ம ரெண்டு tangent draw பண்றோம், எனி பாயிண்ட் வந்து ரெண்டு tangent draw பண்றோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் draw பண்றேன். இப்போ இந்த ரெண்டு tangent பாத்தீங்கன்னா I name it A B C D. So midpoint C வச்சிட்டேன், AB equal to AD இருக்கும். So இந்த line will be equal to this line, equal இருக்கும். இப்போ this become radius, இது ஒரு radius, இது ஒரு radius, ஓகேங்களா? அப்போ radius BC perpendicular to tangent AB. அப்போ BC perpendicular to tangent AB. அதே மாதிரி radius CD perpendicular to tangent AD. இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து ஒரு குவாட்ரிலேட்டரா தெரியுதா, ABCD. So ABCD forms a quadrilateral. இப்போ sum of angles in a quadrilateral என்ன வரும், 360 டிகிரி வரும் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் பாத்தீங்கன்னா will be equal to 180. அதாவது angle A plus angle C equal to 180 டிகிரி வரும். சேம் வே என்ன ஆகும்னா இந்த angle B and D வந்து angle B plus angle D equal to 180 degree. இது வந்து இன்னொரு ரூல் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சம்ஸ்ல போட போறோம், அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த தியரம் எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் பண்ண போது நான் இன்னும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப லென்த்தியா போனா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், அதுக்காக நான் ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்தரா நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண போது ஈச் அண்ட் எவ்ரிதிங் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி தரேன், சரிங்களா?